ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி ஐஸ் குச்சி அதாவது ஐஸ் ஸ்டிக்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் டிஐஒய் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சால்மன் பிங்க் எடுத்துகிட்டு இந்த ஐஸ் ஸ்டிக்கில் நம்ம சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒரு கோட்டிங் போதும். 2 கோட்டிங் 3 கோட்டிங் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் தாராளமாக. ஆனால் ஒரு கோட்டிங்கே எனஃப். ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம காய வச்சு பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த பக்கமும் இதே மாதிரி காய வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணி இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை பின் எடுத்து இதோட அந்த டெய்ல் இருக்கு இல்லையா, ஐஸ் ஸ்டிக்கோட டெய்ல், அதில் இந்த மாதிரி ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஹோல் க்ரியேட் பண்ணும்போது உடஞ்சிடாமல் பண்ணுங்கள். அடுத்து பென்சில் யூஸ் பண்ணி இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் வரைய தோணுதோ அது நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எல்லாருக்குமே பிடிச்ச ட்ரெண்டிங்கான BT21 கேரக்டர் தான் இதில் நான் வரைஞ்சிருக்கேன். அது என்ன கேரக்டர் பென்சில் மார்க் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ பிளாக் கலர் வச்சு அதை நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ கூக்கி அதுதான் நம்ம இன்றைக்கி வரைஞ்சிருக்கோம். உங்களுக்கு எந்த BT21 கேரக்டர் பிடிக்குதோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போது பிளாக் கலர் ஆக்ரிலிக் பெயிண்ட் வச்சு இதை நான் டார்க்கன் பண்ணுறேன். ஸோ பென்சிலில் நீங்கள் வரைகிறதுனால பெயிண்ட் அடிக்கும் போது ஈஸியாக நமக்கு பெயிண்ட் பண்ண முடியும். சின்ன ப்ரஷ் அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எந்த BT கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அழகாக இந்த மாதிரி வரைஞ்சிடுங்க. அண்ட் இதில் ப்ளஷ்க்காக நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி ஃபுல்லாக நம்ம சால்மன் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் டார்க் ரோஸ் அல்ல டார்க் பிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெரியும். அதே மாதிரியே அந்த ஒயிட் கலர் ஆர் ஹாஃப் ஒயிட் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் காதுலேயும் கீழே கை இருக்கா மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா பார்டர் கொடுக்க போகிறோம். இதை நீங்கள் அப்போயே யூஸ் பண்ணலாம், இல்லைனா இன்னும் டிசைன்ஸ் நிறையா கொடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் எப்படி டிசைன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பிளாக் கலர் எடுத்து இந்த மாதிரி பார்டரை நீங்கள் டாப்பில் மட்டும் கொடுங்க. என்டையர் ஃபுல் பாப்சிக்கல் ஸ்டிக்கு ஃபுல்லாக கொடுக்காதீங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 3D அவுட்லைனர் கோன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி இதில் கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலிங் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இது ஃபினிஷ் பண்ணும்போது இதோட லுக் எப்படி மாறப்போகுது அப்படின்றத பாருங்கள். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது மாதிரி வேறு ஏதாவது டிசைன் நீங்கள் பண்ணணும்னாலும் பண்ணிடலாம். அது உங்களுடைய இமேஜினேஷன், கற்பனையை பொறுத்து, க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3D மெட்டாலிக் அந்த கோன் வச்சு நம்ம டாட் வைக்கும் போது ரொம்ப ஜாஸ்தியாக நிறைய புள்ளி இருக்கா மாதிரி அதில் விழற மாதிரி நம்ம வைக்கணும். அப்போ தான் அந்த டெக்ஸ்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நமக்கு ஏதோ முள் இருக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக அதை காய வச்சுட்டா நமக்கு இந்த மாதிரி பேர்ல் எஃபெக்டில் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீ பிளாக் கலர் டாட்டும் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்துக்கோங்க. என்ன கம்பலா இதையா காதில் போடுறது அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க. தொடர்ந்து பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரிங்கை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம முக்கியமான எலிமெண்ட் கீ செயினை எடுத்துக்கோங்க. ஸோ கீ செயினுடைய அந்த ரிங் எடுத்துகிட்டு இதில் அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஜம்ப் ரிங்கை அப்படியே டாங்ஸ் வச்சு ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப க்யூட்டான அழகான இந்த பாப்சிக்கல் ஸ்டிக் ஐஸ் ஸ்டிக்குடைய கீ செயின் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த கீ செயினுக்கு அந்த கோல்டில் இருக்கு இல்லையா எனாமல், அதுக்கு மட்டும் 10 ரூபாய் செலவாகுது. நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா 5 ரூபாய்க்கு கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாப்சிக்கல் ஸ்டிக் அதாவது ஐஸ் ஸ்டிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம் டெக்கர் வார்னிஷ் கோட்டிங்கும் கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸி லுக் கிடைக்கும். மேட் லுக்லேயே இருக்கட்டும் அப்படின்னா இப்படியே நீங்கள் விட்டுறலாம். ஆக்ரலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கிறதுனால இது தண்ணியில் நனையாது. பட் நீங்கள் வார்னிஷ் எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் பேர்ல் இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் உங்களுக்கு வேணுமோ அதை அழகாக நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த ரிங் அட்டாச் பண்ணும்போது கூட நீங்கள் பேர்ல்ஸை கூடவே அட்டாச் பண்ணிடலாம். ஐபின் இல்லைனா ஹெட் பின் யூஸ் பண்ணி பேர்ல்ஸும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கூக்கி இல்லை வேறு எந்த ஒரு BT கேரக்டர் பிடிச்சிருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் வரைஞ்சி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். அவங்க பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு கிஃப்ட் பண்ணலாம். கிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு காரணம் தேவையா என்ன? ஸோ நீங்களும் இது பண்ணுறதுக்கு தயாராகிட்டிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.